இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமால பராசக்திக்கு பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்ட் ஃபிலிம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 கட்டு, நெறைய டயலாக்ஸ் வந்து மியூட்டு. ஜனநாயகனுக்கு சர்டிஃபிகேட்டே குடுக்கல. அந்த டேட் வந்து ரொம்ப மாறி போகுது. அஸ் அ கிரியேட்டரா நீங்க இத எப்படி பார்க்குறீங்க அந்த இஷ்யூவ? ஆ, ஒரு படைப்பாளியா நிச்சயமா ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வா நான் பார்க்குறேன். ஜனநாயகனுக்கு நிகழ்ந்தது. பராசக்திக்கு நிகழ்ந்ததும் நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் ஆனா, ஆ முற்போக்கு பேசுகிற, இங்க சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரப்போ, ஆ இப்படி பெரிய பாதிப்புகள் தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய அனுபவத்தில, என்னுடைய முதல் திரைப்படத்திலிருந்து இப்போ கடைசியா ரிலீஸ் பண்ண திரைப்படம் வரைக்கும், நம்முடைய தயாரிப்பு திரைப்படங்கள் வரைக்கும், ஒவ்வொரு முறையும் சென்சார் போர்ட அணுகுறப்போ, அ சில விஷயங்கள் சாதகமா நடந்திருக்கு. ஆனா, பெரும்பாலும் மிகவும் மோசமான டிஸ்கஷன தான் நான் வந்து எதிர்கொண்டிருக்கிறேன். குறிப்பா நட்சத்திரம் நகர் திரைப்படமா இருக்கட்டும், இல்ல ப்ளூ ஸ்டார் திரைப்படமாகட்டும். அது மாரி நெறைய படங்கள வந்து நம்ம சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. ரொம்ப வெறுப்பா தான் அணுகுவாங்க. அ அப்போ நான் வந்து யோசிப்பேன். நான் அப்போ கூட ஒரு முறை இந்த சென்சார் போர்டு சம்மந்தமா ஒரு கூட்டம் நடக்கிறப்போ, இந்த தலித் பிரச்சனைகளை இங்க இருக்கிற சரியா புரிஞ்சுக்கிற சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தேன். பட் அது சம்மந்தமா எந்த முன்னெடுப்பும் இதுவரைக்கும் நிகழல. ஆ இது தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டு வர்றது தான். இன்னைக்கு பராசக்தி படத்துல இவ்ளோ 25 கட்டு வெளிப்படையா தெரியுது எல்லாருக்குமே. மெட்ராஸ்லலாம் எனக்கு வந்து 58 கட்டு வந்தது. படத்தையே சுக்குநூறா வெட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் படத்த உட்காந்து சென்சார் குடுத்தது எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு, மக்கள் படம் பார்க்குறப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி அந்த வடிவத்தையே கொஞ்சம் மாத்தி தான் நம்ம வந்து அத ரிலீஸ் பண்ணோம். மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கிடைச்சது. நாட் ஒன்லி அந்த படம். காலா படத்துலயும் பெரிய நெருக்கடி இருந்தது. அந்த நட்சத்திரம் நகரில இருந்தது. சார்பட்டா பரம்பரையில நெறைய வசனங்கள நீக்க வேண்டியது இருந்தது. பட் இது ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தான். இத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஜனநாயகனுக்கு நிகழ்ந்தது வந்து அது ஒரு பெரிய அரசியலா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி நெறைய திட்டங்கள், இல்ல நெருக்கடிகள் இருக்கிறதா நான் வந்து அனுமானிக்க முடியுது என்னால. ஸோ பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. பட் பராசக்தி மாரியான திரைப்படங்கள் எடுக்கிறப்போ, இப்போ வலதுசாரி தத்துவங்கள முன் வச்சு படம் எடுக்குறாங்க. நெறைய பேர் எப்படி அவங்களால வந்து ரொம்ப ஈஸியா ஆ இது மாரி படங்கள தணிக்கை அ அ சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம எடுக்கிற படங்களுக்கு வந்து தணிக்கையில போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஒரு வார் மாரி தான். பட் அத தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு இது கவனம் பெறப்போ கொஞ்சம் அழுத்தம் உண்டாகும். அ தணிக்கைத்துறை அதிகாரிகள் இன்னும் கவனமா, குறிப்பா படைப்பாளிகள் பக்கம் சார்ந்து நிக்கக்கூடிய ஒரு தேவையை உணர்ந்து அவங்க நிப்பாங்க அப்படின்றது, இந்த மாரியான நிகழ்வுகள் மூலமா அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஜெயண்ணா வந்து இது குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து, ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நாளைக்கு ரிலீஸ்னா அதுக்கு மொத நாள் வரைக்குமே நான் அங்க தான் அலைஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 200 பிளஸ் கட் குடுத்தாங்க. என்னால அந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சு அப்டின்னாரு. புதுசா வர கிரியேட்டருக்கு இது வந்து ஒரு பிரஷர் குடுக்குது. கதை எழுதும்போதா சரி, படம் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி. புதுசா வரப்போற இயக்குனர்களுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லலாம்? ஆமா. இப்போ என்னன்னா, நார்மலா ஒரு கதை எழுதுது, இல்ல வந்து ஒரு இயல்பா ஒரு கதை எழுதி எடுக்குறான் அப்படின்றது இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு திரைப்படைப்பாளி, இல்ல ஒரு படைப்பாளி புதுசா ஒர்க் பண்ண வராருன்னா, அவரு தன்னுடைய அம் அ என்ன சொல்றது? அவரு அவரு படைப்புலகம் சார்ந்து அவருக்கு என்ன விரும்பணுமோ, அத வெளிப்படுத்த தான் அவர் ட்ரை பண்றாரு. அப்படி வரப்போ, புது படைப்பாளிகள், அதுவும் குறிப்பா இப்படி சமூக கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை ஒரு சீரியஸா அ அ மக்களுக்கு தேவையான கருத்துக்கள பேசணும்னு நினைச்சு வரப்போ, அவங்க பேசுறப்போ நெறைய சிக்கல்கள எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. பட் அந்த டிமாண்ட், அந்த சிக்கல்கள முன்கூட்டியே படைப்பாளிகள் அறிஞ்சுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இத நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். அப்படி இல்லாம தயாராகாம நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு, நம்ம சென்சார் போர்டு போய்ட்டு அட்டெண்ட் பண்றப்போ, நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும், பெரிய வலியும் கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடியே சென்சார் போர்டு அவங்க இப்படி யோசிப்பாங்க, இப்படி இப்படி நினைப்பாங்க, இதுக்கெல்லாம் கத்துக் குடுப்பாங்க. நம்ம முன்னாடியே முன்கூட்டியே ஒரு தீர்மானத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, ஆ ஒரு கிளவரா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். பட் இத எதிர்கொண்டு தான் ஆகணும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரு படைப்பு சூழல்ல இன்னைக்கு வந்து இதுக்கு இருக்கிற சுதந்திரத்த சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வேலை செய்யணும். அதே நேரத்தில திரைப்படங்கள் தணிக்கை போறப்போ, இந்த மாரியான தணிக்கை உறுப்பினர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து எல்லாமே ஒரு இசம் சார்ந்து, ஒரு அரசியல் சார்ந்து, இல்ல ஒரு குரூப் அப்படிதான் வந்து நெறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் உறுப்பினரா இருக்காங்க. நிச்சயமா அவங்க எதிர்கொள்ள வேண்டிய தேவை, கட்டாயம் இருக்கு. ஸோ வேற வழி இல்ல.